ரைட். முதலாவது சப்ஜெக்ட் வந்து நாங்க யாரு? நான் எங்க படிச்சிருக்கேன்? என்ன செஞ்சிருக்கேன்? இப்படின்னு டீட்டெயில்ஸ் வந்து எங்கள பத்தின ஒரு டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பேன். அடுத்தது மார்க்கெட் மேக்கர்ஸ் மாடல்ஸுக்கும் எஸ்எம்சி கான்செப்ட், ஐசிடி கான்செப்ட், பிரைஸ் ஆக்ஷன், பேங்க் மேனிபுலேஷன், பேங்க் ட்ராப் இதுக்கான டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லியிருப்பேன். எப்படி ஒரு கிரிப்டோ மார்க்கெட்டோ, இல்ல ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோ வந்து மார்க்கெட் எப்படி வொர்க் ஆகுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். சரியா? அடுத்தது பண சந்தை வர்த்தக தொழிலை எப்படி தொடங்குறது? ட்ரேடிங்கை வந்து நான் ஒரு பிஸ்னஸாவே பார்க்கணும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன அடிப்படைகள் வேணும்? என்னென்ன விஷயங்கள் செய்யணும்? இப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே தெளிவா பேசியிருக்கேன். அதே மாரி ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல வந்து யாரெல்லாம் பார்ட்டிசிபென்ட்ஸா இருப்பாங்க? யாரு இன்ஸ்டிடியூஷனா இருக்கா? யாரு பேங்க்ஸா இருக்காங்க? இப்படின்ற டீட்டெயில்ஸ் தெளிவா பேசப்பட்டிருக்கு. அதே மாரி டெக்னிக்கல் அனலைஸ் சந்தை பகுப்பாய்வு, டெக்னிக்கல் அனலைஸ் வந்து என்னென்னலாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவான டீட்டெயில்ஸ் வந்து பேசியிருக்கேன். முன்னாடி பேசின ஒரு சில விஷயங்களை விட இன்னும் அதிகமான விஷயங்கள் உள்ளார வரும். அதே மாதிரி ட்ரெண்ட் அப்படிங்கிறது அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு, சைட்வேஸோட சேர்த்து ஒரு டைம் ஃப்ரேம் அனலைஸும் கொண்டு வந்திருக்கேன். அதே மாதிரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கிரியேட் ஆகுது, அதை எப்படி ட்ரோ பண்ணும், ரைட், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுக்குரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் என்ன, எப்படி ஒரு ட்ரேடை வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் வந்து எடுக்கணும், எந்த ட்ரேட்ஸில் வந்து எடுக்கக்கூடாது, என்ன பண்ணணும், புல் பேக்னா என்ன, த்ரோ பேக்னா என்ன, ரீட்டர்ஸ்னா என்ன, ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல பேசியிருக்கு. அதே மாதிரி கேண்டில் ஸ்டிக்ஸில் வந்து சிங்கிள் கேண்டில் ஸ்டிக்ஸ்னா என்ன, டபுள் கேண்டில் ஸ்டிக்ஸ் என்ன, ஒரு ட்ரிபிள் கேண்டில் ஸ்டிக்ஸ் என்ன, மல்டிபிள் கேண்டில் ஸ்டிக்ஸ்லாம் என்ன அப்படின்னு டீட்டெயில்ஸ் வந்து தெளிவாக வந்து பேசியிருக்கேன். ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக்ஸுக்குரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதை எப்படி இருந்தால் பாவிக்கணும், எப்படி ட்ரோ பண்ணணும், ஹை பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோன் அப்படின்றது என்ன, அது எப்படி கிரியேட் ஆகுது, அதை எப்படி ட்ரோ பண்ணணும், அந்த இடத்துக்கு மார்க்கெட் ரிவர்சல் ஆகும்போது நான் என்ன ஹேண்டில் பண்ணணும், அதை எப்படி வந்து ட்ரேடிங் எக்ஸிக்யூஷனாக பார்க்கணும் அப்படின்னு டீட்டெயில்ஸ் இன்டெப்த்தாக கேண்டில் ஸ்டிக்ஸுக்குள்ள ஃபுல்லாகவே வந்துடும். அதே மாதிரி சப்ளை அண்ட் டிமாண்ட் வந்து எங்கே கிரியேட் ஆகுது, எந்த இடத்துக்கு வந்து சப்ளை டிமாண்ட் ஒர்க் ஆகும், எத்தனை தடவை ஒர்க் ஆகும், சரியா, ரைட். அதில் இருந்து ஒரு மார்க்கெட் வந்து கிரியேட் ஆனால் அதை எப்படி பார்க்கணும், எப்படி ரிவர்ஸ் செக் பண்ணணும், ரைட். ஒரு ஃபார்மேஷன் கொடுத்துட்டு அப்படின்னு சொன்னால் வந்து அதை எப்படி ரிவர்ஸ் செக் பண்ணணும், ரைட், எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற டீட்டெயில்ஸ் இன்டெப்த்தாக இருக்குது, ரைட். அதே மாதிரி ஒரு இடம் உங்களுக்கு கிடைக்கிதுன்னா அதை எப்படி கன்ஃபர்மேஷன் பார்க்கணும், என்ன செய்யணுன்ற டீட்டெயில்ஸ். அதே மாதிரி ஃபிப்பு எக்ஸ்டென்ஷன், ஒரு மார்க்கெட் ஒரு ஓல் டைம் ஹைலையோ ஓல் டைம் லோவில் நிற்கிது அப்படின்னு சொன்னால் வந்து கேரக்டர் கண்டுபிடிக்க தெரியாது, புதுசாக வந்து சார்ட்னா அதை எப்படி கேரக்டரை கண்டுபிடிக்கிறது, எப்படி இந்த ஃபிப்பை பாவிக்கிறது, எப்படி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது, எப்படி ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது, மார்க்கெட் வந்து எக்ஷுவலாக எங்கே போகும், எது ரிவர்சல் ஜோன், என்ன நடக்கும்ன்ற டீட்டெயில்ஸை இந்த ஃபிபனாச்சியை மட்டும் வச்சு எப்படி கெஸ் பண்ணலாம் அப்படின்னு டீட்டெயில்ஸ் வந்து தெளிவாக பேசியிருக்கு. அதே மாதிரி ஒரு சார்ட்டை நீங்கள் எடுக்கும்போது எது இம்பேலன்ஸு, எது எஃப்இஜி, எது ஆர்டர் பிளாக், எது லிக்யூரிட்டி பூல், ரைட், எது ஆர்டர் ஃப்ளோன்னு ஒரு கன்செப்ட் இருக்குது, எது ஆர்டர் ஃப்ளோ, இன்டர்னல் லிக்யூரிட்டி, எக்ஸ்டர்னல் லிக்யூரிட்டி, பை சைட் லிக்யூரிட்டி, செல் சைட் லிக்யூரிட்டி, ஈக்குவல் ஹைஸு ஈக்குவல் லோ, ப்ரீவியஸ் டேயில் இருக்கிற ஹையஸ்ட் விக்கு லோவஸ்ட் விக்கு என்ன பண்ணணும், மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னு சொன்னால் எப்படி நான் ஐடியா ஜென்ரேட் பண்ணிக்கலாம், ரைட். சேஞ்ச் ஆஃப் கரெக்ட், ட்ரெண்ட் ரிவர்சல், சிஐஎஸ்டி, அதே மாதிரி எம்எஸ்எஸ், இதெல்லாம் வந்து என்ன, எப்படி ஒர்க் ஆகும், நீங்கள் இதை போய் உங்களோட சார்ட்டில் எப்படி கண்டுபிடிக்க போகிறீங்க, அதெல்லாம் முதற்கொண்டு தெளிவான ப்ராக்டிக்கலோட உங்களுக்கு தந்திருக்கேன். இதுக்கு பிறகு நம்மளோட கோர்ஸை படிச்சுட்டு ட்ரேடிங் எனக்கு செய்ய வரல இப்படின்னு ஒருத்தன் ஒரு வாய் திறக்கக்கூடாது, ரைட்டா. இதுக்காகவே ஃபுல்லாக அல்டிமேட்டாக செஞ்சு வச்சுருக்கேன், ரைட்டா. அதே மாதிரி ஒரு ட்ரேட் எடுக்கிறோம்னா பிடிஏரே, ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் ஜோன்னா என்ன, அதே மாதிரி ட்ரூ டே ஓப்பன்னா என்ன, இது ரெண்டையும் எப்படி யூஸ் பண்ணலாம், ஒரு ட்ரேடுக்கு வந்து எந்தெந்த இடத்துல இது வந்து பாதிப்பு ஏற்படுத்துமா, இல்லாட்டி இது வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுமா அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் தெளிவாக பேசப்பட்டிருக்கேன். அதே மாதிரி பேங்க் ட்ராப் மாடல், ரைட்டா, அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸ்டாப் லாஸ் ஹண்ட் அடிக்குது, நான் வந்து மார்க்கெட்டில் எல்லாமே சரியாக இருக்குது, மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் தான் போகுது, டவுன் ட்ரெண்டில் ஆர்டர் பிளாக் பிடிச்சிருக்கேன், டவுன் ட்ரெண்டில் எஃப்இஜி பிடிச்சிருக்கேன், ப்ரீமியம் ஜோனில் தான் மார்க்கெட் நிற்கிது, எல்லாமே சரி இருந்தும் எனக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்குது, இப்படி நான் என்ன பண்ணலாம், ஒரு கேள்வி இருக்குல்ல, அது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவான டீட்டெயில்ஸ் பேசியிருக்கேன், ரைட்டா. நிறைய சான்சஸ், ஹை பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோன் எப்படி ஃபைன் பண்ணணும், அது எங்கே இருந்து எடுக்கணும், என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பேசப்பட்டிருக்கு. என்ட்ரி மாடல்ஸ், எல்லா மார்க்கெட்லேயும் இருக்கக்கூடிய என்ட்ரி மாடல்ஸ் அப்படின்னு பேசியிருக்கேன். அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி உள்ளுக்க நீங்கள் லண்டன் செஷனாக இருக்கலாம், ஏசியா செஷனாக இருக்கலாம், என்விஎஸ்சி, ஏஎம் செஷன், பிஎம் செஷன், ஒரு மைக்ரோ அனலைஸ், சிஆர்டி தியரி, டர்ட்டில் பாடி, அதே மாதிரி டர்ட்டில் விக்ஸோப், அதே மாதிரி எஸ்கே மாடல்ன்றது ஃபிப்புன்றது என்ன அப்படின்றது தெளிவாக பேசியிருக்கேன். மார்க்கெட் மேக்கர்ஸ் பை மாடல், மார்க்கெட் மேக்கர்ஸ் செல்லிங் மாடல், ரைட். எஸ்எம்டி, அதே மாதிரி கோரிலேஷன், ரெண்டு சார்ட்டை எப்படி ஒப்பிட்டு பார்க்குறது, ரைட். ட்ரெண்டில் வந்து ரெண்டு சார்ட்டை ஒப்பிடும்போது எனக்கு எஸ்எம்டி எந்த இடத்துல கிரியேட் ஆகுது இப்படின்னு டீட்டெயில்ஸ் எல்லாம்
தெளிவாக பேசியிருக்கேன். அதே மாதிரி ஒன் ஷாட் அண்ட் ஒன் கில் மாடல், ஃப்ளிப் ஜோன் எல்லாமே சரியாக இருக்குது. மார்க்கெட் வந்து ரியாக்ஷன் கொடுத்துருக்கு, ஆனாலும் ஸ்டாப் லாஸ் அடிக்குது அப்படின்னா ஃப்ளிப் ஜோனில் வந்து நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் என்னோட ஸ்ட்ராட்டஜி மெத்தடில் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லா மாடல்ஸ். இப்போ என் பர்சனல் மாடல் ஹையர் டைம் ஃப்ரேம் பேசிஸா நான் வந்து எப்படி ஒரு ட்ரேடை வந்து வாட்ச் பண்ண போகிறேன், எப்படி ஃபாலோ பண்ண போகிறேன் இப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து என்னோடய பர்சனல் மெத்தடாக வந்து சொல்லியிருக்கேன். இதுதான் அந்த 4 ஸ்டெப். நீங்கள் எந்த மார்க்கெட்டில் போனாலும் இந்த 4 ஸ்டெப்புக்குள்ளே தான் நீங்கள் எல்லா ஸ்ட்ராட்டஜியும் உள்ளடக்குவீங்க. ரைட்? அது எந்த செஷன்னு பார்க்க தேவையில்லை, எது நடக்குதுன்னு பார்க்க தேவையில்லை. நான் ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடிய இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸுக்குரிய மார்க்கெட் கட்டாயமே வேலை செய்யும். சரி, ஒருவேளை இன்கேஸ் எல்லாமே சரி இருந்தும் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சுது அப்படின்னாலும் ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்குரிய வழி இருந்தால் அது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு மேலே ஒரு இடத்துல நான் ஸ்டாப் லாஸ் அண்ட் மாடலில் நான் சொல்லியிருக்கேன். ரைட்டா? எல்லாமே சரியாக இருக்குது, இருந்தாலும் ஸ்டாப் லாஸ் அடிக்குது அப்படின்னா நான் நிற்கிறது என்ன பண்ணலாம், நான் எடுத்த ட்ரேடை என்ன பண்ணலாம் இப்படின்ட்டு தெளிவான விஷயம் கொடுத்துருக்கேன். என்ட்ரி மாடல்ஸில் எந்தெந்த என்ட்ரிஸ் எல்லாம் இது வரைக்கும் பெஸ்ட்டாக ஒர்க் ஆகிருக்குது அப்படின்ட்டு ஸ்ட்ரக்சர்ஸ் மாடல்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் மாடல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தந்திருக்கேன். அதே மாதிரி ட்ரேடிங் சைக்காலஜி, ரிஸ்க் ரிவார்டு எப்படி பார்க்கணும், எப்படி என்னோட எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களும் இந்த இடத்துல என்னோட ஆப்பில் தெளிவாக பேசியிருக்கேன். இது பேசினது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அசைன்மெண்ட்ஸும் தந்து பெற்றிருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இந்த 3வது பாருங்க, டைப் ஆஃப் மார்க்கெட் அனலைஸ். சரி, 8வது பாருங்க, மார்க்கெட் ட்ரெண்டிங் அப். மார்க்கெட்டு அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணணும், என்னெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் ட்ரெண்டுக்குள்ளக்க இந்த இடத்துல பேசியிருக்கேன்னா அப் ட்ரெண்டு, இதில் அசைன்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த அசைன்மெண்ட்டுக்குரிய கேள்விகள் எப்ளே வந்திருக்கும், அதை நீங்கள் செஞ்சுட்டு எனக்கு பிடிஎஃப்பை கட்டாயமே நீங்கள் அனுப்பி வைக்கணும். சரி, நீங்கள் தான் சென்ட் பண்ணி வைக்கணும். சரி, உங்களோட நேம், உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் போட்டு சென்ட் பண்ணிங்கன்னா ஓகே. இதெல்லாம் கரெக்ஷனாக இருக்குதா அப்படின்னு நான் சரியாக செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து தருவோம். சர்டிஃபிகேட் எப்படி இருக்கும்? அது ஒரு ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட்டை பற்றின மொத்த நாலேஜும் உங்களுக்கு தந்திருக்கேன். அதை நீங்கள் ப்ராக்டிக்கல் பண்ணி நீங்கள் செஞ்சு உங்களோட சார்ட்டை தான் நீங்கள் எனக்கு தாரீங்க வந்து கரெக்ஷன் பார்க்குறதுக்கு. ஸோ ஒவ்வொரு சார்ட்லையும் உங்களோட நேம், உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட வாட்ஸ்அப் நம்பர், உங்களோட கான்டாக்ட் விஷயங்கள் எல்லாமே அந்த இடத்துல மென்ஷன் பட்டு இருக்கணும். இப்போ ஐடியா வாங்கிட்டா என்னோட எஜுகேஷனுடைய குவாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? உங்களோட சப்போர்ட் இல்லாமல் நான் இந்த விஷயத்தை வந்து செஞ்சு முடிக்க இயலாது. ஸோ எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இதுதான் வந்து எங்களோட ட்ரேடிங் எஜுகேஷன் ஸ்ட்ரக்சர்.